மகாவம்சத்தின் அரசியல் தகவல்கள் சார்ந்த பாகம் 3இல் பார்த்த விடயங்களின் தொடர்ச்சியை பார்த்தோமானால், துட்டகைமுனு மன்னனுக்கு பிறகு சிறந்த ஒரு ஆட்சியாளனாக வளகம்பாவு கருதப்படுகிறான். இவனை மகாவம்சத்தில் மத ரீதியாக மகாநாமத்தேரர் வெறுத்தாலும் அரசியல் ரீதியாக இவன் ஒரு சிறந்த மன்னனாகவே கருதப்படுகிறார். அந்த வகையில் கிறிஸ்துவிற்கு முன் 2ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து 7 திராவிடர்களான புலகித்தன், பாகியன், பனையமார, பிணையமார, தாடிகன், பீடிகன், கிரிதர முதலான 7 திராவிடர்களும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு அவனது காதல் மனைவி சோமாவதியையும் புத்தரது பிச்சை பாத்திரத்தையும் அபகரித்து இருவர் தென்னிந்தியா மீண்டனர். அதன் பிறகு மீதமிருந்த 5வரும் இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளை இவன் உருகுணைக்கு சென்று அங்கிருந்த குப்பிகல மகாதிச தேரரிடமிருந்து உதவி பெற்று 14 வருடமும் 7 மாதமும் கழித்து இந்நாட்டு ஆட்சியாளனாக இருந்த தாடிகன் என்பவனிடமிருந்து அரசை மீட்டான்.